ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே மீண்டும் கிறிஸ்துவுக்குள் புது வாழ்வு என்ற இந்த பாடத்துறையில் மூன்றாவது பாடமான வெற்றியுள்ள வாழ்க்கை என்ற தலைப்பிலே நாம் இன்றைய நாளிலே கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். கடந்த 2 வாரங்களாக இரட்சிப்பை குறித்தும் அந்த இரட்சிப்பு பாதுகாப்பானது என்பதை குறித்தும் நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த இரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டாலும் நாங்கள் தொடர்ந்தும் இந்த உலகத்திலே வாழ இருப்பதனாலே நமக்கு பல எதிரிகள் உண்டு. அந்த எதிரிகள் மத்தியிலே கிறிஸ்துவு கூடாக பெற்றுக்கொண்ட இந்த இரட்சிப்பை, இந்த மீட்பை கொண்டு வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழலாம் என்பதைத்தான் நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். உண்மையிலே ஒரு கிறிஸ்தவன் போரில் ஈடுபட்டிருப்பதாக பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகின்றது. யாக்கோபு 1 அதிகாரம் 13வது வசனத்திலே தேவன் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கின்றது. இங்கே சோதனை என்பது நாங்கள் குறிப்பாக பாவ சோதனை என்று சொல்லலாம். அதாவது ஒரு மனிதனை பாவத்திற்குள்ளாக்கும்படியாக தேவன் ஒருவரையும் சோதிப்பது கிடையாது. ஆனால் தேவன் சிற்சில வேளைகளிலே நம்மை பரீட்சை பார்க்கிறார். பரீட்சை என்பதுக்கு நாம் ஆங்கிலத்திலே டெஸ்ட் என்று சொல்லலாம், இல்லாவிட்டால் நாங்கள் ட்ரையல் என்று சொல்லலாம். ஆனால் பாவ சோதனை என்பதற்கு வேதாகமத்திலே, ஆங்கில வேதாகமத்திலே டெம்டேஷன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த 3 விதமான எதிரிகள் என்னையும் உங்களையும் அங்கே சோதித்து கொண்டே இருக்கிறார்கள். எங்களுடைய முதலாவது எதிரி யார் என்பதை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். யாக்கோபு 4 அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்லுகிறது? விபசாரரே, விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறான். ஆகவே இந்த இடத்துல யாக்கோபு எதை குறிப்பிடுகிறார்னு சொன்னால், உலகம் என்பது ஒரு பெரிய எதிரியாக எங்களுக்கு இருக்கின்றது. அதாவது பாவ உலகம். இந்த பாவ உலகத்தின் மூலமாக நமக்கு பலவிதமான தாக்கங்கள், போர்கள் ஒவ்வொரு நாளும் வருகிறது என்பதை இந்த வசனம் காண்பிக்கிறது. அதே போல கலாத்தியரின் புத்தகம் 5 அதிகாரம் 17வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு இன்னொரு எதிரி இருக்கிறதாக அவர் காண்பிக்கிறார். கலாத்தியர் 5:17 நாம் இப்பொழுது வாசிப்போம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டுமென்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கின்றது. இங்கே மாம்சம் என்கிற மற்றொரு எதிரியை நாங்கள் பார்க்கின்றோம். மாம்சம் என்று சொன்னால் வெறும் சதையை அது குறிப்பதாக அமையாமல், மாம்சம் என்பது எங்களுடைய பாவ இயல்பு, பாவ சுபாவத்தை ஆதாமிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட அந்த இயல்பைத்தான் இந்த இடத்திலே மாம்சம் என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவன் எங்களுக்குள்ளே ஒரு எதிரி இருக்கிறான். எப்பொழுதும் அவன் சோதித்து கொண்டிருக்கிறான். நாங்கள் தேவனை விட்டு விலகும்படியாக என்ற சத்தியத்தை நாங்கள் மறக்கக்கூடாது. 3வது எதிரி 1 பேதுரு 5 அதிகாரம் 8வது வசனத்திலே பேதுரு அதை எங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறார். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவளை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இன்னொரு எதிரி நமக்கு இருக்கிறான். அவன்தான் சாத்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே ஒரு மெய் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே இந்த 3 எதிரிகளையும் அவன் சந்திக்க நேரிடுகிறது. ஒன்று இந்த பாவ உலகம்,
இல்லாவிட்டால் வீழ்ந்து போன இந்த உலகம், இரண்டாவது நம்முடைய மாமிச இயல்பு இல்லாவிட்டால் பாவ இயல்பு, மூன்றாவது பிசாசு என்று சொல்லப்படுகிற சாத்தான். ஆனால் இந்த மூன்று எதிரிகளுக்கும் எப்படியாக நாம் ஒரு பதிலை கொடுக்க வேண்டும், அவர்களை நாம் தாக்க வேண்டும் என்பதையும் வேதாகமம் நமக்கு சொல்ல தவறவில்லை. பாவ உலகத்திலே வாழ்கின்ற நாம் அங்கிருந்து வருகின்றதான போர்களை எப்படி நாம் எதிர்க்கலாம் என்பதை ரோமர் 12:2 எங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறது. ரோமருக்கு எழுதின புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபங்கள் ஆகுங்கள் என்று அங்கே பவுல் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். பாவ உலகத்திலே வாழ்கிற நாம் நாள்தோறும் பலவிதமான எண்ணங்களை நம்முடைய மனதிலே காண்கின்றோம். இந்த எண்ணங்கள் நம்முடைய மனதை தாக்கிக் கொண்டே இருக்கின்றது. மனதிலே உருவாகின்ற சிந்தனைகளின் அடிப்படையிலே தான் எங்களுடைய செயல்கள் அமையப்போகின்றது. பிழையான காரியங்களை நாங்கள் சிந்திப்போமானால் பிழையான செயல்களைத்தான் நம்முடைய சரீரத்திலே அவயவங்களிலே நாங்கள் காணப்போகின்றோம். அது நம்மை பாவத்துக்கு இட்டு செல்லக்கூடியது. ஆகவே ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்ய வேண்டும்? இந்த எண்ணங்களை அவன் மாற்ற வேண்டும். அதற்கு வேதாகமம் எப்படியான ஒரு ஆலோசனையை எங்களுக்கு சொல்லுகிறது? உங்களுடைய மனம் புதிதாக வேண்டும் என்று சொல்லுகின்றது. புதிதாகுவதன் மூலமாக நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று சொல்லுகிறது. எப்படி நம்மை புதிதாக்கலாம்? தேவனுடைய வசனத்தை வாசிப்பதன் மூலமாக, தியானிப்பதன் மூலமாக, கற்றுக்கொள்வதன் மூலமாக எங்கள் மனதை எங்களால் அங்கே புதிதாக்க முடியும். இந்த புதிதாக்குதல் என்றதை எப்படி நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உங்களுக்கு தெரியும், அங்கே ஒரு வண்ணாத்தி பூச்சி எப்படி உருவாகிறது? ஒரு முட்டையிலிருந்து ஒரு குடம்பி உண்டாகி அது ஒரு கம்பளி பூச்சியாகி இறுதியில் அது வண்ணாத்தி பூச்சி ஆகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அங்கே ஒரு வட்டத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போல தான் படிப்படியாக தேவனுடைய வசனங்களினாலே நம்முடைய இருதயத்தை, மனதை நிரப்புவதன் மூலமாக நாம் மறுரூபமாக முடியும். அதற்கு மூலமாக தேவனுக்கு பிரியமான செயல்களை நாம் செய்ய முடியும் என்று எங்களுக்கு வேதம் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். மாம்சத்துக்கு எப்படி நாம் பதிலளிக்க வேண்டும்? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. கலாத்தியர் 5:16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். நாம் கிறிஸ்துவுக்குள் பெற்றுக்கொண்ட இந்த புது வாழ்வை எப்படி வாழலாம் என்றால், எங்களுடைய மாம்சத்தின் இச்சைகளை நாம் ஜெயிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பவுல் இதை குறித்து சொல்லுகிற போது, மாம்சத்தை நான் சிலுவையிலே அறைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்துவோடு வாழ்கிற நாம் இந்த சத்தியத்தை தினமும் நாம் நினைத்து கொள்ள வேண்டும். நான் என்னுடைய பாவ சுபாவத்திற்கு, மாம்ச இச்சைக்கு கிறிஸ்துவோடு சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் கூட கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஆகவே நானும் அவரோடு உயிர்த்தெழுந்தவனாக ஆவிக்கேற்றபடி நான் இந்த வாழ்க்கையை வாழ தேவன் என்னை அழைக்கிறார். ஆகவே என்னுடைய அவயவங்களை தேவனுடைய ஆவிக்கேற்றபடி நான் ஒப்பு கொடுப்பதனால், விட்டு கொடுப்பதனால் நான் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆவிக்கேற்றபடி நான் வாழலாம்.
அதன் மூலமாக மாம்சத்தை நான் ஜெயிக்கலாம். மூன்றாவது என்னுடைய எதிரி பிசாசு. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே இந்த எதிரியை எப்படி கையாள வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகின்றது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பிசாசுக்கு சாத்தானுக்கு எதிர்த்து நிற்பதற்கு தயங்குவதில்லை. ஆனால் பிசாசை விரட்டுவதற்கு எதிர்த்து நிற்பது மாத்திரம் போதாது, தேவனுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இதன் மூலமாக சாத்தானை விரட்ட முடியும், எதிர்த்து நிற்க முடியும், அவன் மேல் நாம் ஜெயம் கொள்ள முடியும் என்று வேதம் நமக்கு சொல்கின்றது. பல வேளைகளில் நமக்கு ஒரு சந்தேகம் உண்டாகின்றது, இப்படி ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழலாமா, முடியுமா என்று ஒரு சந்தேகம் வருகின்றது. ஆனால் நாம் இப்பொழுது பார்க்க போகின்ற வசனங்கள் நிச்சயமாகவே வெற்றி பெற முடியும், நிச்சயமாகவே வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழலாம் என்ற சத்தியத்தை தெளிவாக காண்பிக்கின்றது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த காரியம் நமக்கு தெளிவாக புரிந்துவிடுகிறது. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எனக்கு அருமையானவர்களே, பிசாசு என்கிற சாத்தான் இந்த உலகத்தில் இருந்தாலும் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருக்கிற இந்த தேவாதி தேவன் பரிசுத்த ஆவியானவர் அவனை விட பெரியவர். ஆகவே அவன் கொண்டு வருகிறதான உலகத்தின் பாவ சோதனைகளை ஜெயிக்க அவர் பலனுள்ளவராக பெரியவராக இருக்கிறார். ஆகவே நிச்சயமாக இவற்றை எதிர்க்க முடியும், ஜெயிக்க முடியும் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போல 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம், வேதம் நமக்குள்ளே யார் வாழ்கிறார் என்பதை எங்களுக்கு தெளிவாக காண்பித்து கொடுக்கின்றது. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நமக்குள்ளே யார் வாசம் செய்கிறார்? பரிசுத்த ஆவியானவர். மாம்சத்தை ஜெயிக்க, மாம்சத்தின் இந்த வல்லமையை மேற்கொள்ள எனக்கும் உங்களுக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் வாழ்கிறார். அவருடைய வல்லமையின் மூலமாக நாம் ஜெயம் பெற முடியும். உங்களுக்கு தெரியும், தேவன் உலகத்தை சிருஷ்டிக்கிற பொழுது ஒழுங்கின்மையும் வெறுமையுமான அந்த உலகத்தின் மேல் தேவன் அசைவாடி கொண்டிருந்தார். ஆவியானவர் அசைவாடுகிற பொழுது தேவன் சிருஷ்டிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பெந்தைக்கோஸ்து அன்றைக்கும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நிரப்பப்பட்ட சீடர்கள் தைரியம் அடைந்து சாட்சிகளாய் வாழ்கிறதை பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, எங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு, ஆவியானவராலே ஜெயம் கொள்ள முடியும். மூன்றாவது, அதே 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 57வது வசனத்திலே இன்னொரு சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 15:57, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். சாத்தானை அவர் சிலுவையிலே வென்றார், அவனுடைய அதிகாரத்தை முறியடித்தார். அதை நம்பி வாழ்கிற உங்களுக்கும் அவன் மேலே வெற்றி உண்டு, ஜெயம் உண்டென்று வேதம் தெளிவாக போதிக்கின்றது. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் ஏற்கனவே பார்த்த இந்த 3 வசனங்களும் எதை எங்களுக்கு காண்பிக்கிறது? தேவன் சாத்தானை விட பெரியவர், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாசம் செய்கிறார்,
இயேசு வெற்றி பெற்றவராயிருக்கிறார். அவருடைய வெற்றி என்னுடைய வெற்றி. ஆகவே இவற்றின் மூலமாக திருத்துவ தேவனுடைய இந்த ஒத்தாசையினாலே நிச்சயமாய் நாம் பாவத்தின் மேல், உலகத்தின் மேல், சாத்தானின் மேல் வெற்றி கொள்ள முடியும் என்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு சில வழிகளை, இல்லாவிட்டால் சில வளங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது பாவத்திலே விழாமல் இருப்பதற்கு சில வல்லமையை, சில ரீசோர்ஸை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 119:11 இப்படியாய் சொல்லுகிறது. இது மிகவும் பிரபல்யமான ஒரு வசனம். சங்கீதம் 119:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். இது மிக முக்கியமான வசனம். உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்தேன். அதாவது என்னுடைய மனதிலே அந்த வார்த்தைகளை நான் ஒழித்து மறைத்து நாங்கள் வைக்க வேண்டும். ஏனென்றால் விதைப்பவன் உவமையிலே அங்கே வசனத்தை சாத்தான் அங்கே திருடி கொண்டு போகிறான் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே தான் இதை மறைத்து காத்து இருதயத்திலே நாம் வைத்திருந்தால் இது நம்மை என்ன செய்கின்றது? சோதனை வேளையிலே நம்மை பாதுகாக்கின்றது. ஆண்டவராய் இயேசு சாத்தானினாலே சோதிக்கப்பட்ட போது அவர் வசனத்தை எடுத்துத்தான் அவனுக்கு எதிர்த்து நின்றார். அந்த சோதனையிலே ஜெயம் பெற்றார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அவை எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய உள்ளத்திலே, மனதிலே தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் காத்து வைத்திருக்கிறீர்களா? இரண்டாவது, மத்தேயு 26:41 இப்படியாய் சொல்லுகிறது. மத்தேயு 26:41. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளதென்று ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவது, இந்த விழித்திருந்து ஜெபிப்பது மிகவும் முக்கியமானது. சோதனையை செய்வது. ஆவி உற்சாகம் உள்ளது, ஆனால் மாமிசமோ பலவீனமானது. மாம்சம் சொல்லும் இப்பொழுது ஜெபிக்க தேவையில்லை, சற்று தூங்கலாம், இல்லாவிட்டால் இன்றைக்கு ஜெபிக்க தேவையில்லை, நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று மாமிசம் சொல்லக்கூடியது. ஆனால் ஆவியோ ஜெபிப்பதற்கு அது வாஞ்சியுள்ளதாக இருக்கிறது. இயேசு தன்னுடைய 3 சீடர்களை கெத்செமனே தோட்டத்திலே அழைத்து கொண்டு சென்று தம்மோடு கூட ஜெபிக்கும்படியாக அவர்களை அழைக்கிறார். ஆனால் என்ன நடக்கிறது? அவர் வந்து பார்க்கின்ற பொழுது 3 முறை அவர்கள் தூங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். இயேசு தன்னுடைய சோதனையிலே ஜெயம் பெற்றார். இவர்களோ இயேசுவை கைவிட்டு அங்கே ஓடிப்போனார்கள், கலக்கமடைந்தார்கள், சந்தேகமடைந்தார்கள், சிதறிப்போனார்கள் என்று பார்க்கின்றோம். ஆகவே சோதனைகள் உண்டு. சோதனைகளை ஜெயிப்பதற்கு ஒரு கிறிஸ்தவன் கட்டாயம் ஒழுங்கான விதத்திலே ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும் என்பதை அவன் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. மூன்றாவது, நீதிமொழிகள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களை நாம் வாசிக்கப் போகிறோம். நீதிமொழிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14, 15 வசனம். துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே, அதை வெறுத்துவிடு, அதன் வழியாய் போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ. எனக்கு அருமையானவர்களே, நாம் தெரிந்தெடுக்கும் நண்பர்களை குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எங்களுடைய நண்பர்கள் தீயவர்களாயிருந்தால் அவர்களுடைய அந்யோன்யம், ஐக்கியம், அவர்களோடு உள்ள உறவு எங்களை பாவத்திற்கு இட்டு செல்லும். ஆகவேதான் வேதம் சொல்கிறது, துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே.
இதை கேட்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய சிறந்த நண்பன் யார்? அவர் தேவனை பிரியப்படுத்தக்கூடிய ஒருவரா? இல்லாவிட்டால் தேவனை விட்டு உன்னை தூரப்படுத்தக்கூடிய ஒருவரா என்பதை நீ கவனமாய் சிந்தித்து உன்னுடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகளை நீ ஜெயிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இறுதியாக 2 தீமோத்தேயு 2:22 இப்படியாய் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்கிறவருடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. இது குறிப்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு மூத்த ஊழியக்காரனாக தன்னோடு கூட ஊழியத்திலே இருக்கின்ற இளைய ஊழியக்காரனாக தீமோத்தேயுக்கு சொல்லுகிற ஒரு புத்திமதியாய் இருக்கிறது. என்றால் இவன் ஒரு வாலிபன். ஆகவே அநேக பாலியத்துக்குரிய சோதனைகள் அவனுக்கு உண்டு. பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விட்டு விலகி ஓடு என்று அவர் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலே அங்கே யோசேப்பு சோதிக்கப்பட்ட போது தன்னுடைய ஆடைகளை கூட அவன் விட்டுவிட்டு அவன் ஓடிச் செல்கிறதை பார்க்கிறோம். சில இடத்திலே நாம் நின்று விடுவதனாலே விழுந்து போகிறோம். இதற்கு ஓட வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆனால் அதையோடு கூட இந்த வேதவசனம் இன்னொரு சத்தியத்தையும் போதிக்கிறது. ஓடுகிற போது இன்னொன்றை நாடு என்று சொல்லுகிறது. யார் நாட வேண்டும்? கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் தேடுகிறவர்களை நீ நாட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நண்பர் குலாம் ஐக்கியம் உனக்கு தேவை, நீ பாவத்தை ஜெயிப்பதற்கு. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, எங்களை தொடர்ந்து வீழ்ச்சி அடைய செய்யும் விடயங்களை பற்றி நாம் இப்பொழுது தியானித்தோம். நீங்கள் சோதனைக்குள்ளாவதை தவிர்ப்பதற்கான உத்திகளை குறித்தும் நாங்கள் இப்பொழுது பார்த்தோம். நாம் தீமையை விட்டு ஓடி விடுவது மட்டும் போதாது, நன்மையும் தொடர வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம். மேலும் மற்ற விசுவாசிகளுடன் ஒன்றாக இணைந்து அவர்களின் பரஸ்பர ஆதரவுடன் நீதியை தொடர வேண்டும் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சோதிக்கப்படுவதனாலே நாம் பாவம் செய்ய வேண்டும் என்கிற நியதி கட்டாயம் நமக்கு கிடையாது. சோதனை வருகிறது, ஆனால் அதை விலகி நாம் ஜெயிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். சோதனையை தாங்கவும் தப்பிக்கொள்ளுமான ஒரு போக்கை அவர் உண்டாக்குறார். சோதனைகள் மனித வாழ்வின் ஒரு பகுதியாகும். அதை மேற்கொள்வதும் சாத்தியமாகும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அத்தோடு கூட தேவன் ஒவ்வொரு சோதனைகளுக்கும் வரம்புகளை வைக்கிறார். நாம் அவற்றை எதிர்க்க முடியும். இறுதியாக ஒவ்வொரு சோதனைகளும் தப்பிப்பதற்கான ஒரு வழியையும் அவர் வைத்திருக்கிறார். ஆகவே இது ஒரு நல்ல செய்தி. அந்த தப்பிப்பதற்கான வழியை நாம் காண வேண்டும் பிள்ளைகளே. பலர் நாம் நினைக்கிறோம், நான் இதில் ஒரு சிறையிலே போட அடைக்கப்பட்டு விட்டேன், எப்படியாவது நான் இதை விழத்தான் வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். இல்லை, அந்த வேளையிலே இந்த வார்த்தையை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள். ஒரு வழி உண்டு, தப்புவதற்கான ஒரு வழி உண்டு. பரிசுத்த ஆவியானவர் அதை காண்பிக்கிற போது அந்த வழிக்கூடாக சென்று உங்களை காத்து கொள்ளுங்கள். வெற்றி பெற்ற கிறிஸ்தவனாய் வாழுங்கள். சில நேரம்
நான் பாவத்தில் விழுந்து விட்டால் நான் என்ன செய்வது? இன்றைக்கு பலருக்கு இது ஒரு கேள்வி. நான் எதிர்த்து போராடுகிறேன், வெற்றி பெற முடியாமல் நான் விழுந்து விட்டால் என்ன செய்யலாம்? எனக்கு அருமையானவர்களே, இரட்சிப்பை பெற்ற கிறிஸ்தவர்கள் கூட பாவத்திலே விழலாம் என்று வேதம் சொல்லுகிறது. விழக்கூடிய வாய்ப்பு நமக்கு உண்டு. ஆனால் வெற்றி பெற வேண்டும் என்பதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அது தேவனுடைய ஒரு பரிபூர்ண சித்தம். ஆனால் விழுந்து விட்டால் என்ன செய்வது? எல்லாம் முடிந்து விடுகிறதா? அவர் நம்மை கைவிட்டு விடுகிறாரா? நம்முடைய இரட்சிப்பை இழந்து விடுகிறோமா? இல்லை. 1 யோவான் 1:8 என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்ப்போம். 1 யோவான் 1:8. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நமக்குள் என்று யோவான் இங்கே தன்னையும் சேர்த்து குறிப்பிடுகிறார். ஆகவே இரட்சிப்பை பெற்ற பிற்பாடு ஒரு மனிதன், ஒரு கிறிஸ்தவன் பாவத்திலே விழலாம். ஆனால் அப்படி விழுந்து விட்டால் அவன் என்ன செய்ய வேண்டும்? பாவத்தின் மூலமாக ஏற்கனவே நான் சொன்னது போல அந்த தேவனுடையான உறவை நாம் இழந்து போவதில்லை. அந்த ரிலேஷன்ஷிப் உடைவது கிடையாது. ஆனால் எங்களுடைய ஐக்கியம், ஃபெலோஷிப் உடைந்து விடுகிறது. ஆனால் அதை மீண்டும் நாம் எப்படி கட்டி எழுப்பலாம், புதுப்பித்து கொள்ளலாம்? 1 யோவான் 1:9 சொல்லுகின்றது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நாம் அதை அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிடுவதென்றால் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு முன்பதாக முழு உள்ளத்தோடும் அது என்னுடைய கையினாலே நடந்தது என்பதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஆதியாம புத்தகத்திலே மனிதன் பாவத்திலே வீழ்ந்து விட்ட போது ஆதாமையும் ஏவாளையும் கூப்பிட்டு தேவன் விசாரிக்கிற பொழுது ஆதாம் அந்த குற்றத்தை தன் மனைவியின் மேல் போடுகிறான். ஏவாள் அந்த குற்றத்தை அங்கே சர்ப்பத்தின் மேல் போடுகிறான். குற்றத்தை நாம் மற்றவர் மேலேயோ இல்லாவிட்டால் என்னுடைய சூழ்நிலைகளை காரணம் காட்டி அதை ஏற்றுக்கொள்ள நான் தவற, அது பிழையானது. உண்மையிலே நாம் அதனுடைய பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, முழு நிச்சயத்தோடு தேவனிடத்திலே நாம் மன்னிப்பை கேட்க வேண்டும். அப்படி என்றால் இந்த வசனத்தின் பிரகாரம் அவர் நம்மை முற்றும் முழுவதும் மன்னிக்கிறார். மன்னிப்பது மாத்திரமல்ல, எல்லா அநியாயங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் மீண்டும் எங்களுக்குள் சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகின்றது. லேவியராமம் 16ஆம் அதிகாரத்திலே அந்த பாவ நிவிர்த்தி நாளிலே பிரதான ஆசாரியன் அந்த இரத்தத்தை எடுத்து கொண்டு போய் தெளிக்கிற பொழுது இஸ்ரவேலுடைய பாவம் அங்கே நிவிர்த்தியாக்கப்படுகிறது போல இயேசுவின் இரத்தம் நம்மை பரிபூர்ணமாய் சுத்திகரிக்கிறது. இதனாலே குற்றமற்ற ஒரு மனசாட்சியை நாங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்கிறோம். இந்த குற்றமற்ற மனசாட்சி முக்கியம் தேவனுக்கு முன்பதாக நாம் நிற்பதற்கு. நான் என் பாவத்தை ஒப்புக்கொண்டு மனம் திரும்பும் போது கடவுள் என்னை மன்னித்து என்னை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவர் என்னை தோல்வி அடைந்தவனாக பார்க்காமல் சுத்தமுள்ளவனாகவே பார்க்கிறார். எப்படியாக நாம் நம்முடைய பாவத்தை அறிக்கையிட வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். முதலாவது, நான் பாவம் செய்தேன் என்று சொல்வதை, அறிக்கையிடுவதை நீங்கள் செய்ய வேண்டும். நான் பாவம் செய்தேன் என்ற அந்த வாக்கு மூலம் மிகவும் முக்கியமானது. இரண்டாவது, நேர்மையாய் இருங்கள். உண்மையாக குற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். மூன்றாவது, மனம் திரும்புங்கள். உண்மையிலே மீண்டும் அதை செய்யக்கூடாது என்ற ஒரு தீர்மானம் உங்களுக்குள் காணப்படட்டும். அடுத்தது, உங்கள் பாவத்தை
குறிப்பிட்டு சுருக்கமாக கூறத்தக்கவராக இருங்கள். துல்லியமாக அதை கூறுங்கள். உணர்ந்தவுடன் அதை ஒப்புக்கொள்ளுங்கள். பலர் என்ன செய்கிறார்கள்? பாவத்திலே வீழ்ந்து விட்டாலும் உடனே அதை ஒப்புக்கொள்வதில்லை, அறிக்கை செய்வதில்லை, அதை அப்படியே வைத்து விடுகிறார்கள். நாட்கடங்கிறது, மாதக்கணக்காகிறது. அதனால் என்ன நடக்கிறது? அறிக்கை செய்யாத ஒரு பாவத்தின் மூலமாக இன்னொரு பாவத்தில் விழுந்துவதற்கு ஒரு வழி எனக்கு ஏற்படுகிறது. ஆகவே தான் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு பாதையிலே நடக்கிற பொழுது நாம் விழுந்து விட்டால் என்ன செய்வோம்? அப்படியே இருந்து விடப் போவதில்லை. உடனடியாக தூசியை தட்டிவிட்டு நாங்கள் எழுந்திருப்பது போல உடனே நாம் எழுந்து ஆண்டவரோடு இணைந்து அந்த ஐக்கியத்திலே தொடர்ந்து அந்த பயணத்தை நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இவ்வளவு நேரமும் நமது ஆன்மீக எதிரிகள் யார் என்பதை பார்த்தோம். அவற்றை மேற்கொள்ள தேவன் எப்படியான வளங்களை கொடுத்திருக்கிறார் என்பதை பார்த்தோம். நாம் பாவம் செய்தால் மன்னிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நாம் கற்றுக்கொண்டோம். இந்த பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்கிற போது இதில் செய்ய வேண்டிய சில வேலைகள் இருக்கிறது, வீட்டு வேலைகள் இருக்கிறது. என்றால் இது ஒரு சீடத்துவ ஒரு பயிற்சியாக வகுப்பாக இருப்பதனாலே சில விடயங்களை நாம் செய்யவும் வேண்டியவர்களாக இருக்கின்றோம். முதலாவது, உங்களுடைய நண்பர் ஒருவர், இல்லாவிட்டால் உங்களுடைய வேலைத்தளத்திலே பணியாற்றுகிறவர், உங்களுடைய வகுப்பிலே இருக்கக்கூடிய சக மாணவன், உங்களுடைய அண்டை வீட்டிலே அயல் வீட்டிலே இருக்கக்கூடிய ஒருவருடைய பெயரை எடுத்து அவருக்காக ஜெபிக்க ஆரம்பியுங்கள். அதே போல சோதனைகளை ஜெயித்த அனுபவங்கள் இந்த பாடத்துக்கு பிற்பாடு இருக்குமானால் எப்படி அதை நீங்கள் மேற்கொண்டீர்கள், ஜெயம் பெற்றீர்கள் என்பதையும் நீங்கள் ஒரு சாட்சியாக எழுதி வைத்துக்கொள்வது உங்களுக்கு உதவியாக இருக்கும். நாங்கள் செய்த பாவம் தேவனை மட்டுமல்ல பிறரை பாதித்திருந்தால் நாம் என்ன செய்வது? தேவனிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்பதைப் போல யாக்கோபு 5:16 மத்தேயு 5:23-24 வசனங்களின் அடிப்படையிலே என்னுடைய பாவத்தினாலே யார் பாதிக்கப்பட்டாரோ நான் அந்த நபரை தேடி அவரிடமும் மன்னிப்பு கேட்பது அவசியமாகின்றது. அவை அதை மறக்க வேண்டாம். உங்களாலே நேரடியாக பாதிக்கப்பட்ட ஒருவர் இருப்பார்கள், சென்று மன்னிப்பை கேளுங்கள். பரிபூர்ணமான இந்த சமாதானத்தை நாங்கள் அனுபவிக்க முடியும். அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன சொல்லுகிறார்? நாம் காண்கிற நமது அயலாரிடம் நாம் சரியான உறவிலே இல்லாவிட்டால் காண முடியாத தேவனுடன் எப்படி நல்ல உறவிலே இருக்கலாம்? அவை காண முடியாத ஒரு தேவனுடன் நான் நல்ல உறவிலே இருக்கிறேன் என்பதற்குரிய அத்தாட்சி என்ன? நான் காண்கிற என்னுடைய சகோதரனோடு நல்ல உறவிலே இருக்கிறேன் என்பதை 1 யோவான் 4:20 நாங்கள் வாசிக்கலாம். நான் அந்த வசனத்தை வாசிக்கின்றேன். 1 யோவான் 4:20. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? ஆகவே இதை மறந்துவிட வேண்டாம். இன்னொரு வேலையும் உங்களுக்கு உண்டு. மீண்டும் நீங்கள் பிலிப்பியர் புத்தகத்திலிருந்து கொலோசியர், தெசலோனிக்கர், தீமோத்தேயு, தீத்து, பிலமோன், எபிரேயர், யாக்கோபு என்ற புத்தகங்களை மனனம் செய்ய மறக்காதீர்கள். அதுபோல் யோவான் 15ஆம் அதிகாரத்திலிருந்து 21ஆம் அதிகாரம் வரை ஒவ்வொரு அதிகாரமாக இந்த கிழமை முழுவதும் வாசிக்க தவற வேண்டாம். இறுதியாக உங்களுக்குரிய மனன வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை தவறாமல் மனனம் செய்யுங்கள்.
தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு எங்களை அழைத்திருக்கிறேன். பல வேளைகளில் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாலும் பரிசுத்தமாக வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வது கடினமானது, சாத்தியமற்றதென்று நாங்கள் கைவிட்ட பல சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனால் இன்றைய நாளிலே உம்முடைய வார்த்தையின் மூலமாக சோதனைகளை ஜெயிக்கலாம், வெற்றி பெறலாம், அதற்கான எல்லா வளங்களையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் உம்முடைய வசனத்துக்கூடாய் கற்றுக் கொடுத்தேன். ஆகவே உம்முடைய சத்தியத்திலே அந்த வெளிச்சத்திலே நடந்து நீர் தந்திருக்கிற இந்த வெற்றி வாழ்க்கையை வாழ, அதன் மூலமாக நீர் சிலுவையில் எங்களுக்கு சம்பாதித்த இந்த மீட்பை இன்னும் மகிமையாக கொண்டாடி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்கும் வெற்றி வாழ்க்கையை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.